Have you ever done something exciting, scary, or unforgettable? Today's lesson is about life experiences. ஸோ உங்களோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் எப்படி பேசுகிறது, அதை பற்றி எப்படி கொஸ்டின் பண்ணுவது, திஸ் இஸ் டுடேஸ் லெசன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டே ஆஃப் அவர் 10-day ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிகினர் லெவல் கோர்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இவ்வாறான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை எடுத்து காட்டக்கூடிய சென்டென்சஸை நேட்டிவ் பீப்புள் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இஸ் திஸ் த ஒன்லி யூஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்? நோ. பட் டுடே we are going to talk about how to talk our life experiences. First, let's move on to question form. நீங்கள் எப்பயாச்சும் தனியாக பயணம் செய்திருக்கிறீங்களா? நீங்கள் எப்பயாவது ஒரு பிரபலமான பர்சனை சந்திச்சிருக்கிறீங்களா? நீங்கள் எப்பயாவது ஃப்ளைட்டில் விமானத்தில் பயணம் செய்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்பயாவது இந்த விஷயத்தை செய்திருக்கிறீங்களா என்று கேட்குறதுக்கான கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுண்டா, ஹாவ் யூ எவர் ப்ளஸ் V3. ஸோ do you know what is V3? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் verb. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்புக்கும், வேர்புண்டா வினைச்சொல், ஒவ்வொரு வேர்புக்கும் வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் ஃபார்ம் அதுதான் அடிப்படையான ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே, அதோட ரெண்டாவது ஃபார்ம் V2, அது என்ன சிம்பிள் பாஸ்ட். பிளேட் மூன்றாவது ஃபார்ம் V3, தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிளேட், ப்ளே, பிளேட், பிளேட். ஈட், ate, eaten. ட்ரிங்க், drank, drunk. ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்ப்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமாண்டா என்னோடய சேனல் இருக்கக்கூடிய 500+ வேர்ப்ஸ் கொண்ட வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள். I'll give the link. நெக்ஸ்ட், இப்போது இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசக்கூடிய இந்த சென்டென்சஸில், இந்த கொஷின்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவது இந்த V3 ஃபார்ம், மூன்றாவது ஃபார்ம். ஓகே, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு வேர்புக்கும். அப்போ தான் இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸை நீங்கள் கரெக்டாக பேசலாம். லெட்ஸ் சே சம் எக்ஸாம்பிள்ஸ். ஹாவ் யூ எவர் ட்ராவல்ட் அலான்? ஹாவ் யூ எவர் ட்ராவல்ட்? V3. ஹாவ் யூ எவர் ட்ராவல்ட் அலான்? நீங்கள் எப்போயாவது தனியாக பயணம் செய்திருக்கிறீங்களா? ஹாவ் யூ எவர் மெட் அ ஃபேமஸ் பர்சன்? மெட் V3. மீட்டோட V3. ஹாவ் யூ எவர் மெட் அ ஃபேமஸ் பர்சன்? Have you ever flown in an airplane? ஸோ நீங்கள் எப்போயாவது ஒரு விமானத்தில் பயணம் செய்திருக்கிறீங்களா? Have you ever eaten sushi? Sushi, that is a Chinese food. Okay, have you ever eaten sushi? Sushi சாப்பிட்டு இருக்கிறீங்களா? எப்போயாச்சும் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? Have you ever spoken English with a foreigner? ஒரு ஃபாரினர் கூட நீங்கள் இங்கிலீஷில் பேசியிருக்கிறீங்களா? எப்போயாச்சும் பேசியிருக்கிறீங்களா? லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் சில கொஷின்ஸ் உருவாக்கி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நவ் இதுக்கு ஆன்சர் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? ஓகே, லெட்ஸ் see it as well. Have you ever traveled alone? Have you ever traveled alone? Yes, I have traveled alone several times. I have traveled alone. Subject have தான் நீங்கள் ஹெல்பிங் வேர்பாக வருது, பிகாஸ் திஸ் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நோ ப்ராப்ளம் அபவுட் டென்சஸ். ஸோ எந்த டென்ஸாக இருந்தால் என்ன, எப்படி பேசுகிறது, என்ன விஷயத்தை பேசுகிறது, இது நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு பேசலாம். ஓகே, ஐ ஹாவ் ட்ராவல்ட், நான் பயணம் செய்திருக்கிறேன். அலான் செவரல் டைம்ஸ், நிறைய தடவை பயணம் செய்திருக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹாவ் யூ எவர் லாஸ்ட் யுவர் லக்கேஜ்? ஹாவ் யூ எவர் லூஸ் ஓட V3, லாஸ்ட். தொலைச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது பொருட்களை, லக்கேஜை தொலைச்சிருக்கிறீங்களா? நோ, ஐ ஹாவன்ட் லாஸ்ட் மை லக்கேஜ். நான் எந்த லக்கேஜையும் தொலைத்ததில்லை. அண்டர்ஸ்டுட். நெகட்டிவ், ஐ ஹாவன்ட் லாஸ்ட் மை லக்கேஜ். ஹாவ் யூ எவர் மெட் அ செலிப்ரிட்டி? நீங்கள் எப்போயாவது ஒரு பிரபலமான நபரை சந்தித்திருக்கிறீங்களா? ஹாவ் யூ எவர் மெட்? No, I haven't met a celebrity yet. இதுவரை நான் சந்தித்ததில்லை.
எட்ன்றது இது வரைக்கும் சந்திக்கவில்லை. நெகட்டிவ் ஃபார்மில் இது வரைக்கும் மட்டும் சொல்கிறது. ஐ ஹாவன்ட் met a celebrity yet. இது வரைக்கும் சந்தித்தது இல்லை. அல்லது நீங்கள் இப்படியும் பதில் சொல்லலாம். No, I have never met a celebrity yet. ஸோ நெவர்ன்றதும் இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை செய்ததே இல்லை. தட் இஸ் நெவர். ஐ ஹாவ் நெவர் met a celebrity yet. You can even use this form. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ததே இல்லை என்று சொல்ல இந்த ஃபார்மேட்டையும் யூஸ் பண்ணலாம். another question. ஸோ இந்த கொஷனுக்கு யார் ஆன்சர் பண்ண போகிறாங்க? you. ஸோ உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். those are very simple questions. But about your life experience. Have you ever sung in front of a crowd? Have you ever sung in front of a crowd? நீங்கள் எப்பயாச்சும் ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி, ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி பாடி இருக்கிறீங்களா? Let's see your answer. Have you ever forgotten an important exam date? Have you ever sent a message to the wrong person? Have you ever stayed awake all night? Have you ever learned something from YouTube? Okay, let's check your answers in the comment section and practice this well to talk about your life experiences and ask questions about others' life experiences. Let's meet again with another lesson. Take care, bye.